அழகான முகத்தோற்றம், சிறுபிள்ளைத்தனமான சிரிப்பு, கையில் விலங்கு என இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் இவரின் புகைப்படங்கள், காணொளிகளை பார்த்த பலரும் இவர் ஒரு சினிமா நடிகை என நினைத்திருக்கலாம். ஆனால் இது அப்படி இல்லை. ஒரு பெரிய திட்டமிட்ட குற்றம், அதுவும் நீதிமன்றத்தில். இலங்கையில் கொழும்பில் தான் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு பின்புதான் இந்த பெண் இலங்கை போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றார். இவ்வளவு மாதங்களாக இலங்கை போலீசாருக்கு தண்ணி காட்டிய, இப்பொழுது நேபாள நாட்டில் கைதாகி இருப்பவர்தான் இசாரா செவ்வந்தி. இந்த பெண் எப்படி இந்த வழக்கில் தொடர்பு பட்டிருக்கிறார் என்று பார்த்தால், அண்மையில் இலங்கையின் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் வழக்கிற்காக போலீசாரின் விசேட பாதுகாப்பில் வந்த பாதாள உலகக்குழு தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவை துப்பாக்கியால் யாரும் எதிர்பாராத விதத்தில் சுட்டுக் கொன்ற வழக்கில் அந்த துப்பாக்கியை நீதிமன்றில் மிகவும் நூதனமான முறையில் இந்த பெண் இசாரா செவ்வந்தி கொண்டு சென்று கொடுத்திருக்கின்றார். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இலங்கை நாட்டில் கைதுகள் இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக ஒவ்வொன்றாக இடம்பெற்று வருகின்றது. பல சம்பவங்களும் வெளிச்சத்துக்கு வருகின்றது. இந்த நீதிமன்ற சம்பவத்தில் ஒரு வழக்கறிஞர் போலவே இந்த செவ்வந்தியும் மற்றைய நபரான சமிந்து டில்சானும் எந்த பதட்டமும் பயமும் இல்லாமல் சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இந்த பாதாள உலக கணேமுல்ல சஞ்சீவ உயிரோடு போலீசாரிடம் இருந்திருந்தால் அவர் சம்பந்தப்பட்ட பல சம்பவங்கள் திரைக்கு வந்திருக்கும் என்பதுதான் உண்மை. கணேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்ய இவர்களை ஒழுங்குபடுத்தியது யார் தெரியுமா? அண்மையில் கைதாகி இருக்கும் கெஹல்பத்ர பத்மே. இந்த செவ்வந்தியும் சமிந்து டில்சானும் எந்தவித பயமும் இல்லாமல் சம்பவத்தை செய்தது மாத்திரமில்லாமல் அவர்கள் அந்த சம்பவத்தை கண்டு பயந்து ஓடுவது போல கூச்சலிட்டபடியே அந்த நீதிமன்ற வளாகத்தை விட்டு தப்பி ஓடியுள்ளனர். மிக விரைவிலேயே சமிந்து டில்சான் கைது செய்யப்பட்டார். ஆனால் செவ்வந்தி எங்கே என்ற கேள்விக்கு இலங்கை அரசாங்கத்தினாலோ போலீசாரினாலோ பதில் வழங்க முடியவில்லை. செவ்வந்தி தப்பித்து போவதற்கு யாழ்ப்பாணம், கம்பகா, கிளிநொச்சி என்று பல இடங்களில் உள்ள நபர்கள் பெரிய பெரிய உதவிகளையும் வழங்கி இருக்கின்றார்கள். இப்படி குற்றங்கள் செய்பவர்களுக்கு பின்னால் பெரிய ஒரு வலையமைப்பே இயங்கும். அது மாத்திரமில்லாமல் பெரிய அளவிலான பணமும் இவர்களிடம் சுழரும். அந்த பணத்தை வைத்துத்தான் செவ்வந்தி நேபாளத்திற்கு தப்பி இருக்கிறார். 8 மாதங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் செவ்வந்தி கைதாகி இருக்கிறார். இப்பொழுது விசாரணையில் இருக்கும் செவ்வந்தி பல வாக்குமூலங்களை இலங்கை காவல்துறைக்கு வழங்கி வருகிறார். இவர்களின் கைதை தொடர்ந்து மேலும் பலர் வெளிநாடுகளில் மறைந்திருக்கிறார்கள் என்றும் வெளிநாட்டு போலீசாரின் உதவிகளோடு மிக விரைவில் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். செவ்வந்தியின் வாக்குமூலத்தில் துப்பாக்கி வைத்துக் கொண்டு போன புத்தகத்தை நீதிமன்ற வாசலிலேயே டில்சானிடம் வழங்கியதாக கூறியிருக்கிறார். அது மாத்திரமில்லாது இவர்களுக்கு பின்னணியில் அரசியல்வாதிகள் உள்ளனரா, யார் அவர்கள் என்ற கோணத்தில் இலங்கை காவல்துறை இப்பொழுது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது.